இல்ல அப்படியே விட முடியுமா? கண்டிப்பா கொஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட் கண்டிப்பா கேட்டே ஆகணும். மைக் மட்டும் யாராவது கொடுத்தீங்கன்னா, டிஜே அவர்களே மைக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ மாளவிகா மனோஜ் அவர்களே, உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ரீல்லாம் பண்ணி தான் ஃபேமஸ் ஆனீங்க, கரெக்டா? ரீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி இவ்வளோ க்ரௌட் பார்க்குறதுக்கு, இவ்வளோ லவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர் கேட்டதுக்கு நான் ரீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது ரீல் பண்ணி நான் ஃபேமஸ் எல்லாம் ஆகலை. சும்மா என் கசின்ஸ் கூட உட்காந்துட்டு நம்ம ஜாலியாக பண்ணிட்டுருப்பேன், அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் ஐ டோன்ட் ஹேவ் இன்ஸ்டாகிராம், ஐ திங்க் ஐ டோன்ட் ரிமெம்பர். அதுக்கப்புறம் நான் இப்போ படம் பண்ணி கொஞ்சம் ஃபேமஸ் ஆனப்போ இந்த ரீல் எல்லாம் அவங்களே போடுங்க, நான் போடுவேன். ஸோ ஓகே இல்லை, சின்ன திரையிலேருந்து பெரிய திரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இத்தனோட திரையில் உங்களை பார்த்து இவ்வளோ பெரிய திரையில் உங்களை பார்த்துருக்கோம். அந்த கைண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒரு படம் நடிச்சிங்க. நிறைய பேர் வந்து சேர முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தத்தை வந்து நீங்க ஆன்மாவும் பொல்லாத நீங்க வந்து முடிச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. நிறைய பேர் உருகி உருகி போறதடி அப்படின்னு சொல்லிட்டு காலர் டியூன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரியோன்னு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு வந்து தமிழில் நான் ஆக்சுவலி ஜோக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது இட் வாஸ் ஜோ. இட் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ இண்டஸ்ட்ரி டு மீ. எனக்கு தமிழ் புரியும், சின்ன வயசுலேருந்து நான் பார்ப்பேன் படம். ஆனால் அவ்வளோ பேச தெரியுது, அதுவும் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பேசினா எனக்கு புரிய மாட்டேன். ஆனால் அந்த டீம் வாஸ் ரியலி குட். அண்ட் ரியோ கூட ஹி வாஸ் லைக் நம்ம கிளாஸ்லலாம் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்ல, காலேஜ்லலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து ஆண் பாவத்துலேயும் ஹி வாஸ் லைக் தட், ஜோலியும் அப்படி தான். ஸோ நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண டீம். ஸோ யா, போத் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த டீம். ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், செல்ஃப் பப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். அந்த ஆண் பாவம் போல அத்தான்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன், அது நான் தான், வேறு யாரும் இல்லை. அதுக்காகவும் நானே கைத்தட்டல் கேட்டு வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் இவர் வந்து சார் மட்டும் கிடையாது, இஸ் எ ரைட்டர், எம்சி அண்ட் ஆல்சோ வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர். 5 பைசாக்கு ப்ரோஜனம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. இந்த மைக்கை வந்து எங்ககிட்ட கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு ஒரு டாஸ்க்னா, ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வாக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி வந்தால் போதும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒன் டாஸ்க் ஃபார் யூஸ். பண்ணிடலாமா? ரெடியா? சேர்ந்து ஓகே. ஜஸ்ட் இங்கே அவ்வளோதான், வேற எந்த டாஸ்க் இல்லை. ஓகேவா? ஓகே, இந்த லாஸ்ட்டில் ஜஸ்ட் இதை வச்சுட்டு நீங்கள் நேராக வாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அப்படியே வந்தால் போதும். தட்ஸ் அ டாஸ்க். எஸ். யா, ஓகே. இந்த டிப்பில் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே. யா, யூ வில் கம் பேக். தட்ஸ் ஆல். யா, யூ கேன் ஸ்டார்ட். ரெடி? 3, 2, 1. மாளவிகா மனோஜ் ஒரு பெரிய கைது கொடுக்கலாமா? தீபாவளிக்கு சுசரு கம்பியத்தை போகிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க எடுத்து. தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா மனோஜ் மேம் ஃபார் பீயிங் வித் அஸ். எப்பவுமே ஹீரோயின்ஸ் பெண்களை வந்து ரொம்ப நேரம் நிக்க வைக்க கூடாது. எல்லாரும் வந்து நீங்க உட்கார வைக்க தெரியும். ரொம்ப தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் ஏஎம்ஜிஎன் காலேஜ் பத்தி. as I could say, like, thank you so much for inviting me. And எனக்கு அது கொடுத்து I don't know how to use that. ரொம்ப கேவலமாக எப்படி நடந்து போச்சு. Even he himself don't know how to use it. கொடுத்து பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். So thank you so much for inviting me. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Thank you.